கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த நாளுடைய காலை ஆராதனையில் முகநூல் நேரலை வழியாக ஆராதிக்கும்படி ஆயத்தமாயிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இவ்வாராதனைக்கு நாம் யாவரும் ஆயத்தமாகவும் கர்த்தரின் அருமையான மாதத்திலே விசேஷமாக இந்த 4வது பரிசுத்த நாளிலே அவருக்கு நாம் நன்றி செலுத்தவும் துதி செலுத்தவும் அவர் சமூகத்திலே நம்மை ஆயத்தப்படுத்தி ஆராதிக்கும்படியாக வைத்திருக்கிறார். இவ்வாராதனையிலே கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக நம் யாவரும் கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, மகிமை நிறைந்தவரே, உம்மை நாங்கள் இந்த காலை வேளையில மனதார நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை புகழ்கின்றோம். நீர் எங்களுக்கு பாவித்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த பரிசுத்த நாளின் காலை ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். பாடுகின்ற பாடல்கள் மூலமாகவும் ஆண்டவரே உம்முடைய திரு வார்த்தைகளை தியானிக்கிறதன் மூலமாகவும் அதை எங்கள் வாழ்வில பிரயோஜனம் உள்ளதாக நீர் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உலகம் முழுவதும் தேசம் முழுவதும் ஆண்டவரே நாளுக்கு நாள் இந்த கொரோனா தொற்றுடைய ஆண்டவரே சூழ்நிலைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிற பொழுது தேவனாகிய கர்த்தர் எங்களையும் எங்கள் பட்டணத்தையும் எங்கள் தேசத்தையும் எங்கள் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் ஆண்டவரே இப்படிப்பட்ட கொள்ளை நோயிலிருந்து பாதுகாக்கும்படியாக ஆண்டவர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து இந்த காலை நேரத்தில் எங்களை தாழ்த்துகின்றோம். உம்முடைய பிரசன்னம் எங்களை நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலை வேளையில கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 18வது பாடல், சீர்மிகு வான்புவி தேவா ஸ்தோத்திரம், சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம். இப்பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் இணைந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.
முறை முறையாக மாறி மாறி வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதங்களின் புத்தகம் 46ஆம் சங்கீதத்தை நாம் முறைமுறையாக மாறி மாறி வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 46வது சங்கீதம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ ஆதியிலோ இப்பொழுதோ நாம் யாவரும் சேர்ந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நம்முடைய நாம இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றேன். பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மறித்து அடக்கப்பட்டப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவருக்கு எழுந்திருந்தார். பரமனுக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகி தேவனுடைய வலதுபார்த்து இருக்கிறார். அவரிடத்திற்கு உயிர்நோய் மருத்துவ நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரிய வீழ்த்துதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். இந்த காலை வேளையிலே அவருடைய பரிசுத்த நாமத்தை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதிக்கும்படி நன்றி செலுத்தும்படி கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கின்றார். கர்த்தர் எல்லா உபத்திரவங்களிலிருந்து சகல நோய்களிலிருந்து சகல பாடுகளிலிருந்து துன்பங்களிலிருந்து வேதனைகளிலிருந்து கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவை ஸ்தோத்திரம் விலக்கி நடத்தும்படியாக வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி இந்த காலை நேர அவை ஸ்தோத்திரம் ஆராதனைக்காக நாம் ஆயத்தப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர் சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிப்போமா? கர்த்தர் சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட துதிக்கிறோம். அவர் யோசனையில் பெரியவர், அவர் செயல்களிலே வல்லவர். நம்மை எல்லாவித சூழ்நிலையில் இருந்து நம்மை ஆமென் ஸ்தோத்திரம் கண்மணி போல காக்கிறவர். ஆமென் ஸ்தோத்திரம் நம்மை மீட்டுக் கொள்கிறவர். அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக நினைத்து நாம் இந்த அருமையான மாதத்தினுடைய 24ஆம் தேதி வரையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நடத்துகிறதற்காக ஆண்டவருக்கு நாம் செலுத்துவோமா? நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ராஜாதி ராஜாவை கர்த்தாதி கர்த்தரை நம்மை ரட்சித்தவரை நம்மை மீட்டவரை நம்மை நடத்துகின்றவர் நம் தேவைகளை சந்திக்கின்றவரை
நம் குறைகளை மாற்றுகின்ற ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருடைய பாதத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு 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 கூட நன்றியோடு கூட துதிக்கிறோம் 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 அப்பா. கண்மணி காப்பவரே ஆராதனை ஆராதனை. அழுது போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 ஓசன்னா. நம்மை மீட்டு கொண்டவரை ஆராதிப்போம். நம்மை ரட்சிக்கின்றார். இதோ துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆற்றி தேற்றி அரவணைத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய தேவை இல்லதென்று அறிந்து உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். கைவிடப்பட்ட நிலையிலும் நொறுக்கப்பட்ட நிலையிலும் மங்களாய்ப்போடு கூட அவரிடம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிடுவோம், அவரை நோக்கி பார்ப்போம். நம்மை எல்லா பொல்லாப்பிற்கும் விளக்கி அவர் நம்மை நடத்துவார், அவர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம். சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை. மூடுபவரே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாம் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பிடிப்போம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஹல்லேலூயா எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆமென் 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 ஆமென். ஆண்டவரே இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அழைத்த அகற்றுகின்றார், நீ துடைக்கின்றார். காயங்கள் அழைத்த அகற்றுகின்றார், நீ துடைக்கின்றார். நீ துடைக்கின்றார், துடைக்கின்றார். Yeah.
தேவ சமூகத்திலே இணைந்து ஆண்டவரின் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட ஆராதனை செய்வோமா? மனதார அவரை துதித்து ஆராதித்து நன்றி செலுத்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த ஆராதனை வேளையில அருமையான ராஜரத்னை அவர்கள் இணைந்து கொள்வார்கள். எல்லாரும் இணைந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தேவ சமூகத்தை நோக்கி நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. இயேசுவே துதிக்கிறோம். நன்றி 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 ராஜா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. மகிமை 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 அவர் ஒருவருக்கே செலுத்துவோம். அவர் ஒருவருக்கே செலுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே துதிக்கிறோம். இணைந்து ஒரு சில நிமிடங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அவரை நோக்கி பார்ப்போம். அவருடைய பிரசன்னத்தை நோக்கி கூப்பிடுவோம். எல்லாம் இணைந்து ஆராதிப்போமா? ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். Thank you Jesus. ஹல்லேலூயா. Yes Lord, yes Lord. ஆமென். ஆண்டவரே நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை நடத்தினபடியால், ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை பாதுகாத்தபடியால் ஆண்டவரே எல்லோரும் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Praise the Lord. இயேசுவே துதிக்கிறோம். ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து நம்மை நடத்தினபடியால் எல்லோரும் நன்றி செலுத்துவோம். எல்லோரும் நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னோடு 60 நாட்கள் ஹல்லேலூயா. இந்த ஊரடங்கு அப்பா துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். நம் வீடுகள் தோறும் முடங்கி விட்டது. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவரை தொழுது கொள்ளாத சூழ்நிலையில இன்றைக்கு மறைமுகமாய் நாம் துதித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை நடத்தபடியாக இயேசுவே துதிக்கிறோம். எல்லோரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு வீடுகள் தோறும் அமர்ந்து கொண்டிருக்கிற ஸ்தோத்திரம். முகநூல் வாயிலாக முழங்கால் படியிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவே அப்பா, எப்பொழுது இந்த நிந்தைகள் எங்களை விட்டு நீங்க வேண்டும் சொல்லி ஹல்லேலூயா. எப்பொழுது நாங்கள் உண்மை ஆண்டவரை மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஒரு மனதோடு உண்மை நாங்கள் ஆராதிப்போம் என்று சொல்லி எல்லோரும் ஆண்டுடைய சமூகத்திலே நம்ம புகழுவோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை போல அப்பா இல்லை, உம்மை போல அப்பா இல்லப்பா, உம்மை போல நண்பன் இல்லை, உம்மை போல இந்த உலகத்திலே யாரும் இல்லை ஆண்டவரே என்று சொல்லி நம் எல்லோரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தபடியாக ஆமென் ஆமென். இந்த பாடலை நாம் பாடும் பொழுது தேவ பிரசன்னத்திலே கடந்து வருகிறதா இருக்கிறோம். துதிக்கிறோம். உம்மை போல அப்பா இந்த பூமியிலே யாருமே இல்லை ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம். உம்மை போல அப்பா இந்த பூமியிலே ஒருவரும் இல்லை. ஆமென் உம்மை ஆமென். போல நண்பன் இந்த பூமியிலே இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லோரும் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உம்மை போல அப்பா இல்லை, உம்மை போல அப்பா இல்லை, சேர்ந்து ஆராதிப்போம். பார்ப்போம். உம்மை போல நண்பன் இல்லை, அவர் ஒருவரை துதிக்கு பார்த்து உம்மை போல யாரும் இல்லை. எல்லோரும் முழங்கால் படி ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை நோக்கி நாம் நன்றி செலுத்துவோம். எல்லோரும் ஆண்டவரை நோக்கி நன்றி செலுத்துவோம். கடந்த மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்து தேவன் இந்த மே மாதம் முழுவதுமாய் இப்பொழுது பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நாம் புதிய மாதத்துக்குள்ளே போக இன்னும் சில மணி நேரங்கள், இன்னும் ஒரு சில நாட்கள் இருக்கிறது. எங்களை நடத்துங்கப்பான்னு சொல்லி எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்துக்கு கர்த்தரை ஸ்தோத்திரித்து நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உம்மை போல அப்பா இல்லை, உம்மை போல அப்பா இல்லை, உம்மை போல நண்பன் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல அப்பா இல்லை, உம்மை போல அப்பா இல்லை, உம்மை போல நண்பன் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. இயேசுவே
பயப்படாதே மகனே, நான் உன் தேவன் என்றேன். பயப்படாதே மகனே, நான் உன் தேவன் என்றேன். திகையாதே மகனே, நான் உன் தேவன் என்றேன். திகையாதே மகனே, நான் உன் தேவன் என்றேன். இயேசுவே, 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 உம்மைப் போல யாரும் இல்லப்பா. அல்லவா? இன்றைக்கு வீடுகளோடு இருக்கிறது, இல்லங்களோடு அமர்ந்து எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். உம்மைப் போல யாரும் இல்லப்பா. உம்மைப் போல அப்பா இல்லை. உம்மைப் போல அப்பா இல்லை. உம்மைப் போல நண்பர் இல்லை. உம்மைப் போல யாரும் இல்லை. உம்மைப் போல அப்பா இல்லை. ஆண்டவரே, உம்மைப் போல அப்பா இல்லை. உம்மைப் போல நண்பர் இல்லை. உம்மைப் போல யாரும் இல்லை. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா, நம்மோடு கூட இருக்கிறபடியால் நீ ஆவிகளை நடக்கையிலே நீ ஒடுங்கி போவதில்லை. அக்கினியில் நடக்கையிலே வேகாமல் ஆண்டவருடைய பாதுகாக்கிறவர். கால்களை கடக்கையிலே முழுகி போக மாட்டார். கால்களை கடக்கையிலே முழுகி போக மாட்டார். அக்கினியில் நடக்கையிலே வேகாமல் இருப்பாய் என்றார். அக்கினியில் நடக்கையிலே வேகாமல் இருப்பாய் என்றார். இயேசுவே, 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 உம்மைப் போல யாரும் இல்லப்பா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? உம்மைப் போல யாரும் இல்லை ஆண்டவரே. உம்மைப் போல யாரும் இல்லப்பா. உம்மைப் போல அப்பா இல்லை. உம்மைப் போல அப்பா இல்லை. உம்மைப் போல நண்பர் இல்லை. உம்மைப் போல யாரும் இல்லை. என்று சொல்லுவோம். உம்மைப் போல அப்பா இல்லை. ஆமாண்டவரே, உம்மைப் போல அப்பா. இயேசுவே, யாரும் இல்லை. உம்மைப் போல நண்பர். உம்மைப் போல யாரும் இல்லை ஆண்டவரே. உம்மைப் போல யாரும் இல்லை. இயேசுவே, 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 உம்மைப் போல யாரும் இல்லப்பா. இயேசுவே, ஆமென். எல்லாரும் கையை தட்டி, ஓ, நன்றி, அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உன்னை உள்ளங்களில் மறைந்திருக்கிறேன். இந்த காலவழியோடு சமூகம் அமைக்கப்படும். தாய் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறப்பதில்லை. தாயுனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தாயுனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை.
சர்வ வல்லவர் என் சொந்தமானா சாமி வென்றவர் என் ஜீவனானா சர்வ வல்லவர் என் நிஜமான சாமி வென்றவர் என் மனவாளர் நன்றி 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 கர்த்தரின் அருமையான துதி வேளையிலே ஆவியானவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பினதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தி கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தை நோக்கி ஜெபிப்போம். நமக்கு இருக்கிற போதகரம் அவர்கள் முன்னே வந்து ஜெபிக்கும்படி கேட்கிறேன். இந்த பொதுவான ஜெப நேரத்தை வழிநடத்தவும் கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லி இந்த ஜெப நேரத்தை நிறைவு செய்யவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கண்களை மூடி நம் யாவரும் தேவ சமூகத்தை நோக்கி பாருங்கள். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆமென். ஆண்டவரே சோத்திரங்கள் தாவே, சோத்திரம் 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 சோத்திரங்கள் தாவே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடே சோத்திருக்கிற ராஜா, சோத்திரம் சோத்திரங்கள் தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இம்மட்டமாய் எங்களை கண்ணின் கருமணி போல நீர் பாதுகாத்து ஆண்டவரே, இந்த வருஷத்தில் ஆண்டவரே சோத்திரங்கள் தாவே. 4 மாதங்களை கடந்து இந்த 5வது மாதத்தில் ஆண்டவரே சோத்திரங்கள் தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 23 நாட்களை கடந்து 24வது நாளை காண கிருபை செய்த என் தேவனுக்கு கோடான கோடி சோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிற ராஜா, சோத்திரங்கள் தாவே. இந்த ஜெப வேளையில் ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்கிற ஜெப விண்ணப்பங்களுக்கு நீ செவி சாய்த்து எங்களுக்கு பதில் தர போறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சோத்திரம் 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 சோத்திரங்கள் தாவே. விசேஷமாய் ஆண்டவரே சோத்திரங்கள் தாவே. இந்த வேளையில் ஆண்டவரே ஆண்டவரே உலகம் முழுவதுமாய் பரவி கொண்டிருக்கிற ஆண்டவரே சோத்திரங்கள் தாவே. இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்தில் இருந்து ஆண்டவரே நீர் விடுதலை அளிக்க வேண்டும் நாச்சா, சோத்திரம் 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 சோத்திரங்கள் தாவே. கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர்கள் ஆண்டவரே பாதிக்கப்பட்டு ஆண்டவரே சோத்திரங்கள் தாவே. லட்சக்கணக்கான மக்கள் மரித்து போய் காணப்படுகிறார்கள் ராஜா, சோத்திரம். இந்த வேளையில் ஆண்டவரே எங்களை ஜீவனோடு தப்ப வைத்ததற்காக நன்றி ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரங்கள் தாவே. நாங்கள் எங்கள் உள்ளத்தில் இருந்து ஆழத்தில் இருந்து நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோங்க தாவே. சோத்திரம் சோத்திரங்கள் தாவே. ஹல்லேலூயா. எங்கள் இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த வைரஸ் ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலும் ஆண்டவரே ஹல்லேலூயா நிற்க வேண்டும் ராஜா, சுத்திகரிக்க வேண்டும் ஏசப்பா, சுட்டெரிக்க வேண்டும் ராஜா. சோத்திரம் சோத்திரங்கள் தாவே. எங்க தமிழ்நாட்டுக்காகவும் எங்க சென்னை பட்டணத்திற்காகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சோத்திரம். அநேக மக்கள் பாதிக்கப்பட்டு காணப்படுகிறார்கள் ராஜா, சோத்திரங்கள் தாவே. விடுதலை நாயகனாயிருந்து விடுவித்தரல வேண்டும் ராஜா. ஹல்லேலூயா. எங்கள் மதுரவாய் திருச்சபை மதுரை சோத்திரங்கள் தாவே. விசுவாச பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்பது எங்களுடைய விசேஷ கடமை ராஜா, சோத்திரங்கள் தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் ஆண்டவரே விசுவாச குடும்பங்களை நீர் ஆசீர்வதிங்க ராஜா, சோத்திரங்கள் தாவே. இந்த வாதை அணுகாதபடி ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் வேலி அடைத்து நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரங்கள் தாவே. ஆண்டவரே கணவன் மனைவி பிள்ளைகள் ஆண்டவரே சிறு குழந்தைகள் முதல் பெரியவர் வரைக்காகவும் ஜெபிக்கிற ராஜா. வாலிப பிள்ளைகளுக்காகவும் குடும்ப தலைவர்களுக்காகவும் தலைவர்களுக்காகவும் ஜெபிக்கிற அவர்களை வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும். ரத்த கோட்டைக்குள் ஆண்டவரே மூடி மறைத்துக் கொள்ள ராஜா,
ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, தாய்மார்களுக்காகவும் தந்தைமார்களுக்காகவும் சகோதர சகோதரிகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். பலவீனமாய் காணப்படுகின்ற பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வைரஸ் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை அணுகாதபடி நீர் வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ள ராஜா. ஆண்டவரே, இந்த ஊரடங்கு முடிந்த ஆண்டவரே இந்த ஆலய ஆராதனையின் ஆண்டவரே குடும்பமாய் வந்து உமக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் ராஜா. சோத்திரம் சோத்திரம் கர்த்தாவே. விவாதையும் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்னீரே. அப்படியாய் வாதை அணுகாதபடி எங்கள் பிள்ளைகள் எல்லாம் வேலி எடுத்து நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. சோத்திரம் 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 கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே பொருளாதாரத்தில் ஆண்டவரே கடினப்பட்டு ஆண்டவரே கஷ்டப்பட்டு காணப்படுகிறார்கள் ராஜா. சோத்திரம் கர்த்தாவே. என் தேவன் தாமே அந்த நிலையை மாற்றி ஆண்டவரே அவர்கள் அப்பமும் தண்ணீரை எப்போது கிடைக்கத்தக்க வகையில் ஆசீர்வாதத்தின் மன்னாவை பொழிந்தருள வேண்டும் ராஜா. சோத்திரம் 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 கர்த்தாவே. இந்த நிலை மாற கிருபை பாராட்ட ராஜா, எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க ராஜா. சோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. தாவீது சொன்னது போல ராஜா ஆண்டவரே, நான் என்னுடைய பாவங்களையும் குற்றங்களையும் மீறுதல்களையும் மன்னித்து ஆண்டவரே இந்த தொற்று இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நீக்கி போடும் ராஜா. சோத்திரம் 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 கர்த்தாவே. என் தேவன் தாமே என் பிள்ளைகளோடு நீ வேலையிட்டு பாதுகாத்துக் கொள்ள ராஜா. சோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் ஆண்டவரே ஈசிய பேராயத்துக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. சோத்திரம். அவர்களை நீர் ஆசீர்வதிங்க. அவர் சுக பலன் ஜீவனை தாங்க ராஜா. சோத்திரம் கர்த்தாவே. எங்கள் தந்தை பேராயிருக்காகவும் எங்கள் பிரதம பேராயிருக்காகவும் எங்கள் சென்னை பேராயிருக்காகவும் ஆண்டவரே ஹல்லேலூயா பிஷப் கமிஷனர்களுக்காகவும் ஏரியா இயக்குநர்களுக்காகவும் போதகர்களுக்காகவும் போதகர் குடும்பங்களுக்காகவும் ஹல்லேலூயா சோத்திரம் எங்கள் விசுவாச குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா மிஷனரிகளுக்காகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் சுகத்தை மனத்தின் தாங்க ராஜா. சோத்திரம் கர்த்தாவே. இந்த வேளையில் ஆண்டவரே ஹல்லேலூயா இந்த ஆராதனையை நேரலைமாய் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. பிரசன்னத்தை உணர்ந்து ஆண்டவரே சோத்திரம் கர்த்தாவே கிருபை பாராட்டுங்க ராஜா. நீர் இரக்கம் பாராட்டுங்க ராஜா. சோத்திரம் 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 கர்த்தாவே. ஹல்லேலூயா. இம்மட்டமாய் ஆண்டவரே உம்மை ஆராதித்த ராஜா. ஹல்லேலூயா. சீக்கிரமாய் நாங்கள் விடுதலையோடு ஆராதிக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே. சோத்திரம் 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 கர்த்தாவே. ஆண்டவரே கேட்க போயிற செய்திக்காகவும் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. மகனை மறைத்த ஆண்டவரே சோத்திரம் கர்த்தாவே நீர் பேச ஆண்டவரே. அந்த வார்த்தை ஆனது ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் இல்லத்திற்கும் பிரோஜனமாக இருக்க வகையில நீர் மாற்றி தாங்க ராஜா. சோத்திரம் கர்த்தாவே. சோத்திரம் 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 கர்த்தாவே. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ள ராஜா. இன்னமாய் ஆண்டவரே சோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பலவீனமாய் ஆண்டவரே சோத்திரம் கர்த்தாவே ஆமென் காணப்படுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினாலே பலவீனத்தை மாற்றி போடுங்க ராஜா. சோத்திரம் 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 கர்த்தாவே. நீதாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆசீர்வதியம் வழிநடத்தும் வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் வேண்டிய அன்பில் தூய பிதாவே ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலத்தின் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றும் ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறோம் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞாயிறு காலை நேரலை ஆராதனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் ஏசாயா 40 வசனங்கள் 29 31 வரை. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்வடைந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்த நாளின் காலை வேளையிலே முகநூல் நேரலை வழியாக பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும்
மீண்டும் ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளையில் ஆண்டவர் சமூகத்தில் நம் மனமகிழ்ச்சியோடு விடுதலையோடு கூட இந்த ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த கொரோனா தொற்று முக்கியமாக சென்னை பட்டணத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் நாம் தேவ சமூகத்தில் இந்த வியாதியிலிருந்து பூரணமான விடுதலை பெற்றுக்கொள்ளும்படி தேவ சமூகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் நம் தனிப்பட்ட ஜெபங்களில பாரத்தோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கின்றோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் பலனடைந்து, பலன் கொடுக்கின்ற கர்த்தர், the Lord who gives strength. முக்கியமாக ஒரு பக்கம் கொரோனா தொற்று பரவி கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் அதிகமான கோடை வெயில் சுட்டெரித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு 3-4 நாட்களாக இந்த உஷ்ணத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம் வாசிக்க கேட்ட ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரையில அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மனுக்குலத்தின் பாவத்தையும் சாபத்தையும் போக்கும்படியாக அவர் சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து அவர் 40வது நாள் பரமேறினார் என்று சொல்லி நாம் அறிகின்றோம். நான் போய் உங்களோடு கூட இருக்கும்படி ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்து கடந்து போனார். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆவியானவர் ஆகிய தேற்றரவாளன் அருளப்பட்ட நாளை நாம் அனுசரிக்க போகின்றோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இந்த உலகத்துல பலத்தோடு வாழவும் சாட்சிகளாய் வாழவும் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போதும் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் மட்டுமல்ல, சரீர பிரகாரமாக மன ரீதியாக சோர்ந்து போயிருக்கிறோம், பலன் இழந்து போயிருக்கிறோம். ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் நடுக்கம், ஒரு பக்கம் திகில். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம சமீப காலமாக இந்த கொரோனா தொற்றினுடைய தாக்குதல் அப்படியே நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறது. ரொம்ப அருகாமையிலே நமக்கு பக்கத்திலேயே வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா அது நமக்குள்ளே பரவி இருக்கிறதோ என்னவோ என்று கூட தெரியாத ஒரு சந்தேகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்ப யாருக்கு டெஸ்ட் எடுத்தாலும் அந்த பாசிட்டிவ் காட்டுகிறது. அவங்க நல்ல பலனோடு தான் இருக்கிறார்கள், எந்த ஜுரமோ கோல்டோ இன்ஃபெக்ஷனோ இல்லை. ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு கண்ணுக்கு தெரியாத புலப்படாத ஒரு கொள்ளை நோய், ஒரு கிருமி பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. அதனாலே நாம் பிரியமானவர்களே, நாம் சரீரத்திலே பலனை இழந்து போன ஒரு நிலையில இருக்கிறதை போல நாம் உணர்கின்றோம். உங்களோடு கூட இந்த காலை வேளையில பலன் கொடுக்கின்ற கர்த்தர் என்ற தலைப்பின் கீழே ஒரு சில குறிப்புகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கின்றேன். அதற்கு ஆதாரமாக தான் இந்த வேத வசனத்தை நாம் வாசித்தோம். திரும்ப ஒருவர் இந்த 3 வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29லிருந்து
31 வசனங்களை வாசிக்கலாம். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். யாருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைகிறார்களா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். வேதாகமத்தில் நாம் அநேக வேத வசனங்களை, வேத குறிப்புகளை நாம் எடுத்து தியானிக்க கூடுமானால், இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இணைந்து மோசே கர்த்தரை பாடி துதிக்கின்றார். என்ன பாடி துதிக்கிறாரா? யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை திருப்பி வாசிக்கிற பொழுது, கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனார். இதே பதத்தை சங்கீதக்காரனாகிய தாவீது பல சங்கீதத்துல அவர் சொல்லி, அவர் என் பலனானார், என் கீதமானார், என் துதியானார், என் அடைக்கலமானார் என்று பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 28வது சங்கீதம் 7ஆம் மற்றும் 8வது வசனங்களை வாசிக்கிற பொழுது, கர்த்தர் என் பலனும் என் கேடவுமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். நாம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை 8வது வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் அவர்களுடைய பலன். எவர்களுடைய பலன்? யாரெல்லாம் கர்த்தரை சார்ந்து கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் பலனாய் இருக்கிறார். வேதத்துல வாசிக்கிறோம், அவர் யாருக்கு பலன் கொடுக்கிறாரா? சங்கீதம் 29:11 பார்க்கிற பொழுது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார். அவரால் மீட்டு கொள்ளப்பட்ட தேவ ஜனமாகிய நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பலன் கொடுக்கிறார். இன்றைக்கு இந்த கொரோனா தொற்றுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறதுனால தான் நிறைய பேருக்கு இந்த நோய் பரவுது அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள், அப்போ நம்ம சரீரத்தில் நேச்சுரலாகவே இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகணும். அப்போ அதுக்கான ஆகாரத்தை உட்கொள்ளணும், அதற்கான டானிக்கை சாப்பிடணும். இது எல்லாமே எங்க கிடைக்குது அப்படின்னா, இயற்கையா கர்த்தர் நமக்கு கொடுத்த அவருடைய படைப்புகளில் இருந்து நமக்கு கிடைக்கிறது. கீரை சாப்பிட்டா நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும், பலன் உண்டாகும். நல்ல பழ வகைகள் சாப்பிட்டா பலன் உண்டாகும். இதெல்லாம் நமக்கு தெரியாம எல்லாம் இயற்கையா சாப்பிடாம செயற்கையா உருவாக்கப்பட்டவைகளை நாம் சாப்பிட்டு பலன் இழந்து போயிருந்தோம். நிறைய பேருடைய சரீரத்தை பார்க்கிற பொழுது பலன் உள்ளவர்களாய் நல்ல திரகா, அதாவது பார்க்கிறதுக்கு உருவத்துல அவர்கள் நடிப்பா இருக்கிறாங்க. ஆனா அவங்க ரத்த அளவு பார்த்தீங்கன்னா அப்படியே குறைந்து போய் இருக்கிறது. அவங்களுடைய சரீரம் முழுவதும் ரத்தம் இல்லாம ரத்த சோகம் அடைந்தவர்களை போல இருக்கிறார். சீக்கிரத்துல நிறைய நோய் இன்ஃபெக்ஷன் அவங்களுடைய சரீரத்தை பாதிக்கிறது. சின்ன ஒரு மழை வந்தாலும் சரி, ஒரு டஸ்ட் பட்டாலும் நம்ம தொடர்ச்சியா அப்படியே தும்பிக்கிட்டே இருக்கிறோம். இருமல் சளி நமக்கு வந்துடுது, ஜுரம் வந்துடுது, சரீரத்துல டயர்ட்னஸ் வந்துடுது. கொஞ்ச தூரம் அப்படி ஓடுனாலும் நம்ம பலன் இல்லாதது போல சோர்ந்து போய் அமர்ந்து கொள்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார். இந்த பலன் எங்கிருந்து வருது? ஆண்டவர் படைத்த படைப்புகளிலே இருக்கிறது. இங்கே நிறைய பேர் ஸ்தோத்திரம் இறைச்சி ஆகாரத்தை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. பிரியாணி இருக்குதுன்னு சொன்னா அதை எப்பவுமே 3 வேளையும் சாப்பிட்றதுக்கு நம்ம ரெடியா இருப்போம். எதெல்லாம் பலன் கொடுக்கக்கூடிய ஆகாரமா இருக்கிறதோ அதை சாப்பிட்றதுக்கு நம்மளும் நம்ம பிள்ளைங்களும் முனைப்பு காட்டவே மாட்டாங்க. வாரத்துல தொடர்ந்து டெய்லி கீரையே சாப்பிட சொன்னா யாராவது சாப்பிடுவாங்களா?
கொஞ்சம் யோசித்து பாருங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க, இந்த கொரோனா தொற்று போனோம்னு சொன்னா நிறைய நேச்சுரலா கசாயத்தை காய்ச்சி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய அறிவுரையை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் கசப்பா இருந்தாவே சாப்பிட்றதுக்கு நம்ம தயங்குறோம். அதுவும் சின்ன பிள்ளைங்க தயங்குறோம். அது அவங்களுக்கு மருந்து, இதனாலதான்ப்பா உனக்கு நீ பிழைப்ப, இந்த கொரோனா உன்னை வந்து தொடாது அப்படின்னு சொல்லி இப்போ பயமுறுத்தி தான் இப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் ஆகாரங்களை அல்லது இந்த நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுகின்ற இந்த மருத்துவர்கள் சொல்லுகின்ற, முக்கியமா இந்த நாட்களில் நிறைய பேர் இந்த கபச குடிநீர் குடித்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா ஒரு பயம் நம்மை அறியாமல் பிரியமானவர்களை தொடர்ந்து பிடித்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகிய நம் வாழ்க்கையில நம் ஆண்டவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிறவர். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் தன் ஜனத்திற்கு என்ன பண்றாரா? பலன் கொடுக்கிறார். இப்ப வாசித்தோம் முறைமுறையா சங்கீதம் 46ஆம் சங்கீதம் முதல் வசனத்துல வாசிக்கிறோம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். நமக்கு அடைக்கலமும் அவர் பலனுமாயிருக்கிறார். அவர் ஸ்ட்ரென்தன் பண்ணுகிறார் ஆண்டவர். நம்ம திடகாத்திரமாக வாழ செய்கிற ஆண்டவர். ஒரு காலத்துல சில கர்த்தருடைய பிள்ளைகளை பார்க்கிறோம், அவர்கள் 90 வயது 95 வயது 100 வயதை கூட கடந்த எத்தனையோ தகப்பன்மார்கள் தாய்மார்களை பார்க்கிறோம். அவங்க கேட்டா சொல்லுவாங்க, என் சரீரத்தில் நான் இதுவரையும் இந்த இங்கிலீஷ் மெடிசனை சாப்பிட்டதே இல்லை, ஊசி போட்டதே இல்லை, டாக்டர் பக்கம் போகவே மாட்டேன், யாருன்னா கம்பல் பண்ணி கூட்டு போனாலும் எனக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஓடி வந்துடுவேன். அத்தனை வயது வர அவர்கள் திடகாத்திரமா பலசாலிகளா இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு என் பலனாக ஆண்டவர் இருக்கிறார் என்று, என் கீதவுமாய் அவர் இருக்கிறார் சொல்லி எத்தனை பேர் நம்ம பாடி துதிக்க போறோம்? இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில எத்தனை பேர் நம்ம அவரை பாடி துதிக்க போகிறோம்? வேதத்துல வாசிக்கிறோம், என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை திருப்பி வாசிங்க. நான் சில குறிப்புகளை சொல்லி பிரியமானவர்களே நாம் இந்த ஆராதனையை நிறைவு செய்ய போகின்றோம். காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலன் அவர்களுக்கு இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாருங்க, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ண இடத்திற்கு அழைத்து கொண்டு வருகிற பொழுது அவங்க பலசாலிகளா இருந்தாங்களாம். அல்லேலூயா. அதுவும் காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலன் அவங்க சரீரத்தில் இருந்தது. உபாகமம் 34ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம திருப்பி வாசிக்கலாம். மோசே மரிக்கிற பொழுது 120 வயதா இருந்தான். பாருங்க, 120 வயதுல கண் இருள் அடையல, அவன் பலன் குறைவும் இல்லை. 10 வயசுல பாட்டில் கண்ணாடி போடுறோம், குட்டி கண்ணாடி போட்டுக்கிறோம், கண்ணு தெரிய மாட்டேங்குது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 120 வயதுல அவன் கண் மங்கி போல, இருள் அடையல, அவன் சரீரத்துல பலன் குன்றி போகல. ஆண்டவரை பற்றி பிடித்துக் கொள்ளுகிற தேவ ஜனமே, இந்த நாளில கூட உங்களுடைய பலனா யார் இருக்கிறது? உங்க நம்பிக்கையா யார் இருக்கிறது? நீங்க அவரை சார்ந்து கொள்ளுங்க. ஆம், ஆண்டவர் நமக்கு பலன் கொடுப்பார். காலேபை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். மோசே என்னை அனுப்பின போது, அந்த அனுப்பின நாளில் இருந்து இந்த நாள் வரையும் எனக்கு பலன் இருந்தது என்று யோசுவா 14ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11வது வசனத்துல வாசிக்கிறோம். மோசே அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்த நாள் வரை எனக்கு இருக்கிறது. அதுதான் தேவனுடைய பிள்ளைகளை. அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறார். நான் இன்னும் ஒரு சில குறிப்புகளை, யாருக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார் என்று சொல்லி சில குறிப்புகளை
நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகின்றேன். எடுத்து வாசிக்கலாம். முதல் குறிப்பாக 1 கொரிந்தியர் முதல் அதிகாரம் 24வது வசனம். எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். God strength for those who are called. எவர்களை அழைத்திருக்கிறார்களோ, இல்லைங்களா, அவங்க யாரா இருக்கலாம், கிரேக்கரா இருக்கலாம், யூதர்களா இருக்கலாம், புறையின மக்களா இருக்கலாம், அவர்கள் யாரா இருக்கலாம். ஆண்டவர் யாரை முன்குறித்து பெயர் சொல்லி தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்னமே நீ என்னுடையவன் என்னுடையவன் என்று சொல்லி தெரிந்து கொண்டு பிரியமானவர்களே அழைக்கின்றாரோ அவர்களுக்கு ஆண்டவர் தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் நாம் யாரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? யார் நம்மை அழைத்தது? ஆண்டவரே நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். இல்லைன்னா நம்ம எங்கேயோ இருந்திருப்போம், குப்பையா உதவாதவர்களா இருந்திருப்போம். அவர் நம்மை அழைத்து பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி பலன் கொடுத்து சத்துவத்தை பெருக பண்ணி நம்ம அழகாக்கி உருவாக்கி இன்றைக்கு அவருக்காக பிரியமானவர்களை எழும்பி பிரகாசிக்கும்படி வைக்கின்றார். முதலாவது பிரியமானவர்களை, எவர்களை கர்த்தர் அழைக்கின்றாரோ அவர்களுக்கு அவர் பலனாய் இருக்கிறார். அப்போ நம்ம அழைக்கிற ஆண்டவர் நம்மை கைவிடுகிறது இல்லை, அதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக 1 கொரிந்தியர் முதல் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனாய் இருக்கிறது. முதலாவது சொன்ன எவர்களை அழைக்கின்றாரோ அவர்களுக்கு கிறிஸ்து பலனாய் இருக்கிறார். இரண்டாவது, God's strength for those who are saved. முதல்ல அழைத்தவர்களுக்கு பலனாய் இருக்கிறார். இரண்டாவது, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, ரட்சிப்பை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றவர்களுக்கு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பலனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம் ஆண்டவரிடத்திலிருந்து கர்த்தரிடத்திலிருந்து ஆமென் மருந்து மாத்திரைகள் கொடுக்காத ஒரு பலன் நம் சரீரத்தில் இறங்கணும். பிரியமானவர்களே, இந்த கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களை 2-3 பிரிவா பிரிக்கிறாங்க. ஒன்று நல்ல பலசாலிகள் எல்லாம் அவர்களை ஒரு தனி அறையில ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வைத்து சிறு சிறு கசாயங்களோ மருந்து மாத்திரைகளை கொடுத்த உடனே அந்த பாசிட்டிவ் தொற்று அவங்களை விட்டு போயிடுது. இன்னும் பலன் குன்றி போனவங்க, பல பலவீனம் சரீரத்தில் ஏற்கனவே இருக்கிறவங்க, சுகர் கம்ப்ளைண்ட், பிரஷர் உள்ளவங்க, பல சரீர அவயங்கள் பலவீனப்பட்டவர்கள், அவங்க எல்லாம் மருத்துவமனைகளில் சிகிச்சை தொடர்ந்து சிகிச்சை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த கொரோனா எல்லா இடத்திலும் பரவுகிறது போல எல்லாருடைய சரீரத்திலும் பல பலவீனம் நம்ம சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டுடைய பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே கழுவப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட ஆமென் அவருடைய ஆமென் ஸ்தோத்திரம் அன்பினாலே ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் பலனாய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தேவ பிள்ளைகளே, முதலாவது அவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஆகவே கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்க வல்லவர். அவரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அவர் நமக்கு பலன் கொடுக்க வல்லவர். மூன்றாவதாக
is the strength of God for those who are believe. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவர் பலனாய் இருக்கிறார். எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16ஆம் வசனம். நாம் இன்னொரு 2 குறிப்பை தியானித்து நாம் துரிதமாக இந்த ஆராதனையை நாம் நிறைவு செய்ய போகிறோம். ஆகையால் பாருங்க, இங்க திரும்பவும் அந்த வேத வசனத்துல இன்னும் ஒரு வார்த்தையை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, ஆண்டவரை அறிந்து கொண்டவர்களுக்கு எல்லாருக்கும் தேவன் பலன் கொடுக்கிறார். இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா விசுவாசிக்கிறவனுக்கு, நம்புகிறவனுக்கு தேவ பலனாய் இருக்கிறார். எத்தனை பேர் நாம இன்னைக்கு முழு நம்பிக்கையோடு என் வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா கஷ்டங்களையும், பாடுகளையும், உபத்திரவத்தையும், பொருளாதார நஷ்டத்தையும், பிரச்சனையும் மாற்றி போடுவதற்கு நான் ஆராதிக்கிற, நான் நம்புகிற, நான் விசுவாசிக்கின்ற என்னுடைய ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். நீ நம்பினா கடவுளுடைய மகிமையை காண்பார். இன்றைக்கு விசுவாசிக்கிறவனுக்கு அவர் பலனாய் இருக்கிறார். ஆண்டவரை நம்புங்க, கொஞ்சமும் சந்தேகப்படாம நம்புங்க, கொஞ்சமும் பின்வாங்கி போகாம அவர் பேரிலே நீங்க பிரியமானவர்களே வைராக்கியம் கொண்டவர்களாக உங்களை நீங்கள் காண்பிக்க உங்களை அன்போடு நான் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். நான்காவதாக God strength for those who are happy. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தா, யாருக்கு கர்த்தர் பலனா இருக்கிறாரா, யாரெல்லாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் பலனாய் இருக்கிறாரா. அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் நாம் ஆண்டவருக்குள் சந்தோஷமா இருக்கிறோம்? என் தேவை சந்திக்கப்படலை, நான் கஷ்டத்தோடு இருக்கிறேன், எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கிறது, என் பிரச்சனையை தீர்ப்பதற்கு யாரும் முன் வரல, நான் வேதனையோடு இருக்கிறேன். பிரியமானவர்களே, உண்மையாகவே நான் சில வாரங்களுக்கு முன்பு பிரசங்கித்த போது சொன்னேன், மற்ற நாட்களை காட்டிலும் இந்த கொரோனா தொற்று வந்த சூழ்நிலையில, லாக்டவுன் செய்யப்பட்ட நிலையில எல்லாம் சேஃப்டியா நம்ம வீடுகளிலே இருக்கிற பொழுது நம் வீட்டின் அருமையான தலைவிமார்கள், தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு தேவையான விதவிதமான ஆகாரங்களை ஸ்தோத்திரம் ஆயத்தப்படுத்தி கொடுக்குறாங்க. அப்போ ருசியான ஆகாரத்தை சாப்பிட்ற பிள்ளைங்க யாருன்னா துக்கமுகமா இருப்பாங்களா? 24 hours செல்போன் கையில கொடுத்துடுறாங்க. யாருன்னா துக்கமா இருப்பீங்களா? எவ்வளவு நேரம்னா தூங்குங்க அப்படின்னு விட்டுறாங்க. யாருன்னா துக்கப்படுவீங்களா? எந்த வேலையும் செய்யலனாலும் பரவாயில்ல, எங்க வெளியே போயிடாதீங்கன்னு சொல்றாங்க. பிரியமான தேவனுடைய இப்படி சில காரியங்களை கண்டுக்காம விட்டுட்டா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஏங்க சந்தோஷமா இல்லாம துக்கமா இருக்கிறீங்க, ரொம்ப சோக முகத்தை வெளிப்படுத்துவார்கள். எப்பவுமே ஏதோ ஒன்று இழந்ததை போல காண்பிப்பார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகிற நிருபத்துல 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுங்க. இதுதான் நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல வாசிக்கிறோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். கடைசியாக 5வதாக உபாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் திருப்பி வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த
தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கு ஆன பலனை உனக்கு கொடுக்கிறவர். கடைசியாக God strength for those who earn, சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நம்ம யாரும் சோம்பேறிகள் அல்ல. ஒரு வேலையிலன்னா இன்னொரு வேலையை தேடிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். சென்னை பட்டணத்துல இருந்துகிட்டு வேலையே இல்லைன்னு சொல்லி வீட்டிலேயே முடங்கி இருக்கிறாங்க பாருங்க, அவங்கள நம்ம நம்பவே முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அவங்க சொந்த ஊர்களை விட்டுட்டு பட்டணத்தை விட்டுட்டு வேலையை தேடி இங்கே வந்தாங்க. லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த பெருநகரத்துக்கு தேடி வந்து பிழைப்பை நடத்தி சம்பாதித்துக்கிட்டு அவங்க சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா இந்த நகரத்துக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு நம்ம வேலையே இல்லாம இருந்தோம், கஷ்டமா இருந்தோம்னு சொல்லி நம்ம சொல்றோம்னா அவிசுவாசிகள், நம்பிக்கை இல்லாதவங்க, சோம்பேறிங்க, இப்படிப்பட்ட நிலையில இருக்கிறவங்க தான் எப்பவுமே கஷ்டம், கடன் பிரச்சனை, கடன் மேல கடன் என்று சொல்லி பிரியமானவர்களை இருந்து கொண்டிருப்பார்கள். ஆண்டவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல கவனிங்க, இந்த வசனத்துல வாசிக்கிறோம், உனக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறாராம். அல்லேலூயா. வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. நிறைய பேருக்கு இந்த மாஸ்க் போட்டு அப்படிதான் ஆராதிக்கக்கூடிய நிலைமை வரப்போகுது பொழுது. நிறைய நேரம் நம்ம சர்ச்சில் உட்காந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்தில் பேசிக்கிட்டே இருப்போம். இனி வரும் நாட்களில் மாஸ்க் போட்டு ஒருத்தர்கிட்ட கூட பேசவே முடியாது. அது மாதிரி ஒரு சூழ்நிலை வரப்போகுது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்க நம்ம பார்க்கின்றோம், நாம சம்பாதிக்கிறதுக்கு உரிய ஞானத்தை கொடுக்கிறவர் மட்டுமல்ல, தாளந்து கொடுக்கிறவர் மட்டுமல்ல, பலன் கொடுக்கிறார். சில பார்க்கும்போது 24 மணி நேரம் இன்ட்டு 7 நாளும் 24 மணி நேரமும் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வேலை கொடுத்துட்டே இருந்தா போதும், ஓட்டி எவ்வளவு கொடுத்தாலும் செய்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சிலர் நாம சில சூழ்நிலையில பழகிட்டோம், அதனால சில கடினமான வேலையை செய்யறதுக்கு நாம ஆயத்தப்படுவது கிடையாது. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறார். அப்போ பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சம்பாத்தியத்திற்குரிய பலனை கொடுத்துடுறார். நீ சம்பாதிக்கிறன்னா, நீ ஏழையா இருக்கிறன்னா அது உங்ககிட்ட தான் இருக்கு. இன்னைக்கு தேசத்துல உலகத்துல பாருங்க, எத்தனை கிறிஸ்துவ நாடுகள் வல்லரச நாடுகளாக மாறி. காரணம் என்ன? ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த ஞானம், அவர்களுக்கு கொடுத்த பலன். இன்றைக்கு பிரியமானவர்களை, நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து. அப்போஸ்தலனாகிய பவுல் சோர்ந்து போய் பலவீனப்பட்டு, இந்த பலவீனம் ஆண்டவரே, இந்த வியாதி ஏன் என்னை விட்டு நீங்காம இது என் கூடவே இருந்துகிட்டு இருக்குது என்று ஆண்டவரிடத்துல பவுல் ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் சொன்னா, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். இன்றைக்கு நாமும் பல சூழ்நிலையில சோர்ந்து போயிருக்கிறோமா? ஆண்டவர் சமூகத்துல காத்திருப்போம். காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு புது பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா. அழைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு பலன் கொடுக்கிறார், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு பலன் கொடுக்கிறார், அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு பலன் கொடுக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், அவருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிற பிள்ளைகளுக்கு பலன் கொடுக்கிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஏதுவான பலனை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்ததாமே திருவசனங்களை நமக்கென்று ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய வாரத்திலும் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் நம் தேவைகளை சந்தித்து ஆண்டவர் நம்மை மன மகிழ்ச்சியோடு தொடர்ந்து அவரை ஆராதிக்க
கர்த்தர் கிருபை தருவாராக. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் தொடர்ந்து நாம் பாரத்தோடு இதோ வருகிற நாட்களில் இந்த ஊரடங்கு சூழ்நிலைகள் மாறி எல்லாரும் திருச்சபை ஆராதனைகளில் இன்றைக்கு நாம் காலையில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் 2 ஆராதனைகள் நடத்துகிறோம். அது கர்த்தருக்கு சித்தமானால் இந்த சமூக இடைவெளியை கடைபிடிக்கிறதுக்காக இந்த லாக்டவுன் முடிவு பெற்ற உடனே வழிபாட்டு தலங்களிலே ஆராதனைகளை நடத்தலாம் என்று சொல்லி அரசாங்கத்திடத்திலிருந்து அறிவிப்பு வந்த மாத்திரத்தில் இன்னும் அடிஷனலாக இன்னும் ஆராதனைகளை நம்ம சுருக்கமாக நடத்தி எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் வந்து ஆராதிப்பதற்கு தேவன் கிருபை தருவாராக. இந்த கிட்டத்தட்ட மார்ச் 24ஆம் தேதியிலிருந்து இந்த நாள் வரை 10 வாரங்களை கடந்து வந்துட்டோம். ஆண்டவர் நம்ம அற்புதமாக நடத்தி நம் தேவையெல்லாம் சந்தித்தார். நம்மகிட்ட உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி ஒரு சில பொறுப்புகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், சில ஊழியங்களை கொடுத்திருக்கிறார். சில ஊழியத்தை தாங்கும்படி பிரியமானவர்களை நமக்கு அப்படிப்பட்ட தியாக உள்ளத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே எனக்கு சம்பாத்தியமே இல்லை, என் குடும்பத்திலே மிகவும் நான் தரித்திரத்தில் கஷ்டத்தில் இருக்கிறோம் என்று பிரியமானவர்களை நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தரை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்க, உங்கள் தேவைகளை சந்திப்பார். இந்த நாட்களில் நம்ம தசம பாகங்கள் சம்பாதிக்கிற பிள்ளைகள், ஊதியம் பெறக்கூடிய பிள்ளைகள், மாத ஊதியம் பெறக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த இக்கட்டான ஒரு நெருக்கடியிலும் உங்ககிட்ட ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை நீங்கள் ஊழியக்காரர்கள் சொல்லி தான் நிறைவேற்றணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் மாத ஊதியம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் அந்த தசம பாகங்களை நீங்கள் ஆலயத்தில் ஆராதனை நேரம் அல்ல பிற நேரங்களிலும் வந்து ஜபம் பண்ணிக்கிட்டு நீங்கள் செலுத்தி கடந்து போகலாம். எனக்கு எந்த வருமானமே இல்லை, ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்க. ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில் இந்த காலங்கள் முடிஞ்சு ஒரு கேள்வி கேட்பார். எப்பா, இந்த கொரோனா தொற்று பரவி கொண்டிருந்த நிலையில இந்த 2 மாசம் 3 மாசம் முன்ன சுகமா நடத்தினே, நீ எனக்கு ஒரு சின்ன ஸ்தோத்திர காணிக்கையாவது படைச்சாயா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம பார்த்து கேட்பார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக நீங்க நம்ம எல்லாம் அதை செய்வதற்காக பழக்கப்பட்டவங்க. அதை யாரும் நம்ம தடுக்க முடியாது இன்றைக்கு. ஆகவே இந்த காரியங்களிலே நம் மனம் வந்து செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய வாரத்திலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் அனுசரிக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிக்க நாம் பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். ஆராதனைக்கு இறுதியாக பாடல் புத்தகத்திலே 471வது பாடல், சீர்திரியேகவஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. இந்த பாடலை பாடி ஜெபித்து நாம் இவ்வாராதனையை நிறைவு செய்வோம். பாடல் எண் 471வது பாடல். இஸ்லாம் Amen.
எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த பரிசுத்த நாளின் காலை வேளையிலே நாங்கள் உமக்கு மனதார நன்றி செலுத்தினோம். மகிழ்ச்சியோடு உம்மை ஆராதனை செய்தோம். கர்த்தர், நீர் எங்கள் பலனாய் இருக்கிறீர். எங்களுக்கு புது பலனை தருகிறீர். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து காத்திருக்கிறோம். காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் தேவனாகிய கர்த்தர் பலனை தாருமாக. பலன் இழந்தவர்களாய் இருக்கிறோம். இந்த பலன் இல்லாததுனால ஆண்டவரே பல வியாதிகள் எங்களை தாக்குகிறது. இயேசுவே, எங்கள் சரீரத்தை ஸ்ட்ரென்தன் படுத்தப்பா. எங்கள் சரீர அவயங்கள் பலனுள்ளதாய் மாறட்டும். அநேகர் ஆண்டவரே கை கால் வலிகள், மூட்டு வலிகள், ஆண்டவரே சரீர பலவீனங்கள், சோர்ந்து போன நிலையில இருக்கிறார்கள். அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை செய்ய முடியாத நிலையில இருக்கிறார்கள். தங்கள் வேலைகளை ஆண்டவரே கடின உழைப்புகளை நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு சிறு பிள்ளைகளும் பலன் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்கப்பா. இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து போய் இருக்கிறது. இம்யூனிட்டி பவர் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஆண்டவரை பலப்படுத்தும் அப்பா. என் தேவனாகிய கர்த்தர் எங்கள் பலனாய் இருப்பீராக. உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். சகல வியாதிகளையும் ஆண்டவரே மேற்கொள்ளக்கூடிய பலன் எங்கள் சரீரத்தில் கடந்து வரட்டப்பா. இந்த கொள்ளை நோய் எங்களை தாக்காதபடிக்கு அதை நாங்கள் கடந்து போகக்கூடிய பலனை தாரும் ஆண்டவர். இன்றைக்கு பலன் இழந்த சூழ்நிலையில இப்படிப்பட்ட இந்த வியாதிகளினால மரண படுக்கையில் ஆண்டவர மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏராளமான லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டவர இந்த தொற்றினாலே பிடிக்கப்பட்டு ஆண்டவரே ஒரு அங்கலாய்ப்போடு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில காணப்படுகிறதை பார்க்கிறோம். அப்பா, அவர்களை விடுவித்தருளும் ஆண்டவரே. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொல்கிறேன். எங்களை விடுவிக்கிற ஆண்டவர் நீ செயல்படுவீராக என்று நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். இதோ இந்த அருமையான வேளையிலே நாங்கள் இந்த பொதுவான ஜெப நேரத்தில் எங்கள் இந்திய சுவிசேஷ திருச்சபைக்காக பேராயலுக்காக நாங்கள் ஜெபித்தோம். திரும்பவும் ஜெபிக்கின்றோம். அந்த இக்கட்டான நிலைகளில நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டிய அந்த ஊழிய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான அனைத்து பொருளாதார உதவிகளையும் பரத்திலிருந்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே ஒத்தாசை அனுப்பி அவைகளை நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பங்களில, திருச்சபை குடும்பங்களில அவருடைய அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். கையில் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்பா, இந்த நெருக்கடியான எல்லாமே ஆண்டவரே ஸ்தோத்திரம், வேலைகளை இழந்து தொழிலை இழந்து ஆண்டவரே கஷ்டத்தோடு நஷ்டத்தோடு இருக்கிறாங்க. அநேக ஆண்டவரே ஆட்டோ வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் ஆட்டோக்களை சென்னை பட்டணத்தில் ஓட்ட முடியல, சவாரிக்கு போக முடியல. ஆண்டவரே டாக்ஸி வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் வழக்கமான தங்கள் வேலைகளில் ஈடுபட முடியல. ராஜா, இப்படி பல கஷ்டத்தின் மத்தியிலே இருக்கிறார்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த பேருந்து இல்லாததுனால ஆண்டவரே வெளி இடங்களுக்கு சென்று வேலை செய்யக்கூடியவர்கள் போக முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் தாமே ஒவ்வொருடைய தேவைகளை சந்தித்து இது அற்புதமாய் இந்த வாரத்தில் நடத்துங்க. புதிய வாரத்துல பிறந்த நாள், திருமண நாள் அனுசரிக்கின்ற அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவர்களோடு உம்முடைய கரம் இருப்பதாக என்று ஜெபிக்கிறோம். கடந்த மாதம் போலவே இந்த மாதத்துல ஆண்டவரே இந்த நாள் வரையும் திருச்சபையின் ஊழியத்தில் ஆண்டவரே தங்கள் பங்கு பெற்று ஆண்டவரே ஜெபம் பண்ணி ஆலோசனை கொடுத்து தங்கள் ஆண்டவரே இல்லாமையிலும் தங்களை கர்த்தருக்கு மகிமையாக காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் ஸ்தோத்திர காணிக்கைகளையும் பொருத்தல காணிக்கைகளையும் படைக்கின்ற அனைத்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே பிறருக்கும் அந்த படைக்கின்ற வாஞ்சை இருக்கிறதற்காக நன்றி. அவர்களும் வாய்ப்புகள் வருகிற பொழுது ஆலயங்களில் வந்து தனிப்பட்ட குடும்பங்களாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் இடைப்பட்ட வார நாட்களிலும் வந்து ஆண்டவரை அவர்களாகவே வீடுகளில் ஜெபிக்கிறது போல ஆலயத்துல இந்த லாக்டவுன் சூழலில் ஒரு முறையாவது நான் ஆலயத்துல போய் தனியா ஜெபம் பண்ணி குடும்பமா ஜெபம் பண்ணி என்னால் முடிந்த காணிக்கையை நான் ஆண்டவருக்கு மகிமையா படைத்து கடந்து போக வேண்டும் என்ற ஒரு உந்துதலை தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம், தாழ்த்துகின்றோம். தொடர்ந்து இந்த மீதம் இருக்கிற நாட்களை நடத்தும். பெரிய காரியங்களை செய்த உஷ்ணத்திலிருந்து எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். எங்களை தாழ்த்துகின்றோம், புகழ்ந்தோம், ஆராதித்தோம், நன்றி செலுத்தினோம். எங்களை
முழுவதும் நீரே நல்லவர், நீரே போதுமானவர், நீரே பெரியவர், நீரே துதிக்கு பாத்திரர் என்று உம்மை நாங்கள் உயர்த்தி எங்களை தாழ்த்துகின்றோம். வழி நடத்தும் இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் தூயாவியனுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தாவரிப்பராக. சொந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சொந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத தேவ கிருபையே, 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 மாறாத தேவ கிருபையே. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நேரா வந்த எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.